அடுத்து சந்திரகாந்த பதுமை போன்ற வடிவம் உடையவள். கிரந்தி மங்கேபியஹ கிரணனி குறும்பாமிருதுரசம் கிருதீத்வா மாதக்தே ஹிமகரசிலாமூர்த்திமிவ யஹவா சசர்ப்பாணாம் தத்போ சமயதி சகுந்தாதிபைவ ஜலப்ருஷ்டான் திருஷ்ட்யா சுகயதி சுதாதார சிரயக. இந்த ஸ்லோகத்தில் கருட பிரயோகம் கூறப்பட்டுள்ளது. சத்து சதி என்ற நூலில் இதன் பயன்பாடு விரிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது 6 மாதங்கள் தீவிரமாக தியானம் செய்பவர்கள் கடுமையான விஷயங்களையும் ஜுரத்தினால் பிடிக்கப்பட்டவர்களையும் கருடனுக்கு இணையாக தனது பார்வையினாலேயே சுகமடைய செய்வர். இதற்கு உபாசகன் தியானம் செய்கையில் அம்பிகையின் தேகம் மிக்க ஒளியோடு கூடி விளங்குகின்றன. அதிலிருந்து ஏற்படும் கிரகணங்களின் கூட்டத்திலிருந்து பெருக்கெடுக்கும் அமுத ரசத்தினால் உபாசனைகளின் உடல் முழுவதும் குளிர்விக்கப்படுகின்றன. அன்னை குளிர்ந்த சந்திரகாந்த மணியினால் செய்யப்பட்ட பதுமை போன்ற இவ்வன்மையை தியானிப்பவன் தனது பார்வை மாத்திரத்தினாலேயே எல்லா விதமான விஷயங்களையும் போக்கி மக்களுக்கு ஏற்படும் கடுமையான ஜுரம் முதலியனவற்றை நீக்கி அவர்களுக்கு சுகத்தை அளிக்கின்றான். இந்த ஸ்லோகத்தை அம்பிகையின் தியானத்துடன் குறைந்தபட்சம் 16 முறையாவது கூறியபடி விபூதியினாலோ தண்ணீரினாலோ மந்திரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க உடனே அவர்களது துன்பம் நீங்குவது உண்டு. சிஞ்சன்யம் பரமாமிருதானி சிதி சிதி அப்ராகிருதைஹி கேலந்தீம் அமிர்தார்ணவே மணிமீயம் ஆருஹ்ய நௌகாம் நவாம் என்ற வாக்கியத்திற்கேற்ப அம்பிகையின் சிந்தாமணி கிரகத்தை சுற்றியுள்ள அமுத வாயுவில் மணிமயமான படகில் அமர்ந்து தாரா எனப்படும் அமிர்தேஸ்வரி தன் பக்தர்களுக்காக கரை சேர்ந்திருக்கிறாள். தேவரும் அசுரரும் அமுதம் கடைந்த போது உண்டான ஆலகால விஷத்தின் வீச்சிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள விஷ்ணு இந்த அமிர்தேஸ்வரியை தியானித்ததாக கூறப்படுகிறது.